ஆகியவர்படி கோட்டுப்படம் தோல்வியால் நஷ்டஈடு கேட்டு திரையரங்கம் நோட்டீஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை அதிரடியாக சந்திச்ச ஹாலிவுட் தயாரிப்பாளர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியாக சப்ஸ்கிரைப். கோட்டு படம் படுதோல்விங்க. இதோ திரையரங்க உரிமையாளர்கள் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் இதோ இணைச்சிருக்க பாருங்க. இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அரியலூர் மாவட்டம் ராமசாமி திரையரங்கம். அங்க 5 லட்ச ரூபாய் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க. 3,40,000 ரூபாய் தான் அவங்களுக்கு கையில வந்திருக்கு. மீதி 1,60,000 நஷ்டஈடு கேட்டு ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் இது வெளியிட்டாங்க. அவங்க கிட்ட நஷ்டஈடு கேட்டு இதை பாருங்க லெட்ரு அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது போல நிறைய திரையரங்குகள் இது முதல்ல இது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இனிமேல் எல்லா திரையரங்கும் ஏன்னா கிட்டத்தட்ட 60% திரையரங்கு இப்படிதான் ஒரு நிலைமை அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க நினைக்கலாம் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா இது சி சென்டர், அதாவது கிராமத்துல ஒரு தியேட்டர் இருக்கும். இவங்க பாவப்பட்டவங்க, இவங்களுக்கு அதிக காசு கொடுத்து வாங்கினாலும் அவங்களுக்கு லாபம் வர்றது கஷ்டம். ஆனா இவங்க ரொம்ப அதிகமா காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்துக்கு இவங்க கூவி கூவி வித்ததுதான். அப்படி ஒரு பில்டப் பண்ணிட்டாங்க. அதாவது உலகத்திலேயே வரலாறு படைக்க போகுது. 2000 3000 4000 5000 இந்த பைத்தியங்கள்லாம் சொல்லுங்க தெரியுங்களா. இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பாண்டியராஜ் படத்துல பார்த்தா தெரியும். அவரு அந்த பைத்தியங்கள்லாம் கூட்டு ஏலங்க வைப்பார். அதை நீங்க பார்த்துருக்கலாம். அது போல தலைவருடைய படம் வசூல் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த படத்துடைய வசூலை முறியடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஏம். ஆனா முறியடிச்சாங்களா அப்படின்னாக்கா வடை சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய ஏம் அதுதான். வடை சுடணும், ப்ராக்சி புக்கிங், ஸ்கேம், அவ்வளவுதான் அவங்க வேலை. இதை செம்மையா செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாமே வெளிவந்துட்டு இருக்கு. இதை பாருங்க, நான் எதுவுமே சொல்லல. திரையரங்க உரிமையாளர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அந்த லெட்டர் பேடி இணைச்சிருக்கேன், நீங்க பார்க்கலாம். இந்த மாரி ஒரு உச்சம் உலகத்துல யாராலையும் முடியாது. இதுதான் அவர் மாநாட்டுல விஜய் அண்ணன் சொன்னாரு, உச்சம் உச்சன்னு. இதுதான் அவருடைய உச்சம். ஓகேங்களா. இதே நம்ம தலைவர் லிங்கா படம் தோல்வின்னு சொல்ல வச்சாரு. யாரு? நம்ம விஜய் அண்ணன் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு சொல்லி. அது படம் வந்த முதல் நாள்லயே எப்படிப்பா தோல்வியே, என்ன கணக்கு இது? போய் ஆளை வச்சு இவரு போய் கேட்க சொன்னாரு தலைவர்கிட்ட. அதுவும் தலைவர் அதுக்கு நஷ்டஈடு கொடுத்தாரு. 3 படத்தை கொடுத்துருக்காரு. ஒன்று லிங்கா, அடுத்து வள்ளி படம் அது அவர் எடுத்ததுதான், அதையும் கொடுத்துட்டாரு. பாபா படம் அவர் எடுத்தது, அதையும் கொடுத்துட்டாரு. அது பாபா படத்துல திருப்பூர் சுப்பிரமணியம் என்ன சொன்னாருன்னா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எவ்வளவுக்கு வாங்கினாங்களோ அதை விட டபுள் மடங்கு. ஏன்னா என்னுடைய படம் லாஸ் ஆகக்கூடாது, லாபம் தான் பார்க்கணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் டபுள் மடங்கு அந்த முதலோட சேர்த்து லாபத்தையும் கொடுத்தாரு அப்படின்றது தகவலை திருப்பூர் சுப்பிரமணியம் சொல்லியிருந்தாரு. இது வரலாறு. இப்போ இந்த திரையரங்குக்கு நம்ம விஜய் அண்ணன் என்ன செய்ய போறாரு? அவங்க பாவப்பட்டவங்க, இவங்க சி சென்டர், ஆனா ரொம்ப கஷ்டப்படுறவங்க. இந்த வில்லேஜ் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திரையரங்கு தான் இருக்கும். அவங்களுக்கு 1,60,000 பெரிய காசு. ஓகேங்களா. அதனால கண்டிப்பா அதுக்கு உதவி செய்யணும். அது மட்டும் இல்ல, இந்த ரோமியோ பிக்சர்ஸ் இன்னும் எத்தனை திரையரங்கு இந்த மாதிரி நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க வெளிப்படுத்தணும். ஏன்னா 60% திரையரங்குகள் இந்த மாதிரி நஷ்டம் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேல் எல்லாரும் அடுத்தடுத்து வருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா போதும், அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கேட்கறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் சங்கோச்சிப்படுவாங்க. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நஷ்டஈடு எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் நம்ம தலைவர் சன் பிக்சருக்கு நடிச்சுட்டே இருக்காரு. அதே மாதிரி நம்ம லைக்காவுக்கு நடிச்சுக்கிட்டே இருக்காரு கண்டினியூவா. அதனால அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதனால நஷ்டம் எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனா விஜய் அவர்களை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ப்ரொடியூசர் யாருமே வச்சு படம் எடுக்கிறதுக்கு முன் வரல. ஏன்னா அவரை வச்சு படம் எடுத்தா நடுத்தெரு ஆண்டி அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா கர்நாடகாவில் இல்ல ஆந்திராவில் அந்த மாதிரி ப்ரொடியூசரை தான் பிடிச்சி ஏதோ அவரே காசு கொடுத்து பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா சம்பளம் மட்டும் அவரே கொடுத்துக்கிறாரா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர் ஒரு ஆள் கூட விஜய் அண்ணனை வச்சு படம் எடுத்துக்க ரெடியா இல்லை. இன்னைக்கு தலைவருக்கு கியூ கட்டி நிக்குது வாசல்ல. போயஸ் கார்டன்ல போய் பாருங்க, கிட்டத்தட்ட 10 படங்கள் மேல அடுத்தடுத்த ப்ரொடியூசரும் அடுத்தடுத்த இயக்குநர்களும் கதை சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் தலைவருடைய மேஜிக். எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி நீங்க என்னதான் பேசினாலும் அது எடுபடாது. அதே மாரி அவருடைய படத்தை நீங்க ஃபெயிலியர் ஆகும்னு சொன்னாலும் அது எடுபடாது.
மக்கள் கொண்டாடினாங்கல்ல, ஃபேமிலியா வந்து கொண்டாடினாங்கல்ல, இன்னைக்கு 500-600 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி 4 நாள்ல 240 கோடி லைக்கா அறிவிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? விஜயனுடைய கோட்டு படம் வசூல் பார்த்தீங்கன்னா 252 கோடி. இப்போ போய் கூகுள்ல போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் புரியும். ஓகேங்களா? வேணா அதை இணைக்கிறேன், அங்க போய் நான் செக் பண்ணி பார்த்தேங்க. கூகுள்ல போயிட்டு நீங்களே செக் பண்ணுங்க, ஹூ இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு போட்டீங்கன்னா அதில் நம்ம எம்ஜிஆர் அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் இவங்க பேர்லாம் வருது. ஆனால் இதில் விஜய் பேரே காணோம். இவர் ஆக்சுவலாக இந்த கோட்டுன்னு படம் இவருக்கு லாக்கியே கிடையாது அப்படின்னு காரி துப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்க. சின்ஸ் 1978 சூப்பர் ஸ்டார் அவர் தான், ரஜினிகாந்த் தான். அதனால் அது யாருக்கும் கிடையாது, அவருக்கு மட்டும்தான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அங்கே கீழே பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டஸ்ட் ஆல் டைம் அப்படின்னு இந்த கோட்டு பட வசூல் அங்கே சொல்லியிருக்காங்க. வெறும் 252 கோடி தாங்க. இதை பாருங்க, இதில் இவங்க சுட்ட வடை இருக்குது பாருங்க, காட்டின பில்டப் இருக்குது பாருங்க. இந்த 250 கோடியை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் கதை கட்டினாங்கப்பா. அந்த 250 கோடி எங்க தலைவர் 4 நாள்ல வசூல் பண்ணிட்டாரு. 240 கோடி. இதுதான் கோட்டு பட வசூல். ஓகேங்களா? வேட்டையன் தெரிக்க விட்டாரு. இது ஆல்ரெடி நம்ம லைக்கா நிறுவனம் அறிவிச்சாச்சு. ஓகேங்களா? நீங்க என்னத்தான் கோல்டு காயின் வச்சு கூவினாலும் சரி, நீங்க என்னத்தான் தயாரிப்பாளர் வச்சு கூவினாலும் சரி, உண்மைன்னு ஒன்று இருக்குது இல்லை, அது கண்டிப்பா வெளியே வரும். பொய் புயல் போல் வீசும், ஆனா உண்மை மெதுவாய் பேசும். இப்ப பேசிக்கிட்டு இருக்கு. இதுதான் நம்ம விஜய் அண்ணாவுடைய உச்சம் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்படி ஈனப்பழப்பு தேவையா விஜய் அண்ணா? ஏன்னா தமிழ் சினிமாவின் சாபக்கேடு. அது மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவின் விஷக்கிருமி விஜய் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா உலக அளவில் நம்ம தமிழ் படத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். விஜய் வந்த பிறகு இந்த விஜய் ரசிகர்களை வச்சு அவங்க விஜயை தவிர வேற எந்த நடிகரும் அதிக வசூல் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல ஒரு பிம்பம் உருவாக்கி இருக்காங்க. இதுதான் உண்மை. இதுதான் அவருடைய உச்சம். ஒரு மாஃபியா, ஒரு கேங், அதுக்கு இவர் தான் லீடர் இந்த சமூக வலைதளங்கள்ல. ஓகேங்களா? நீங்க என்னதான் சமூக வலைதளங்கள்ல வடை சுட்டாலும் இன்னைக்கு மக்கள் யாரும் அதை கேட்கறது கிடையாது. ஏன்னா அவங்கவுங்க கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கு. அவங்கவுங்களுக்கு என்ன நிஜம் அப்படின்றத டக்குன்னு போய் கூகுள்ல பார்த்தா எல்லாம் கிடைச்சிடும். அதனால யாரு எது சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க நேரா போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். நேத்து நம்ம தலைவர் ஹாலிவுட் தயாரிப்பாளர் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்பு எங்க நடந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம இளையராஜா அவர்களுடைய ஸ்டூடியோவில். இவங்க தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, இவங்க தாங்க பார்க்கறதுக்கு ஹீரோயின் போல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அதுதாங்க ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இவங்க தயாரிப்பாளர். அது மட்டும் இல்ல, இவங்க நிறைய கதையெல்லாம் எழுதுவாங்களாம். இவங்களுக்கு நிறைய அந்த திறமையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எக்கனாமிக் விருது வாங்கியிருக்காங்க, ஜெர்மன் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நிறைய அவார்டுகள்லாம் வாங்கியிருக்காங்க. இவங்க அதிரடியா நம்ம தலைவரை சந்திச்சிருக்காங்க. என்ன ஏதுன்னு தெரியல, கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா தலைவர் கூட நடிக்கணும்னு அங்க வெளிநாடும் சரி நம்ம நாடும் சரி யாரா இருந்தாலும் அவர் கூட நடிக்கணும், அவரை வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு நெடுநாள் ஆசையா இருக்கும். வேட்டையன் படத்தை ஃபெயிலர் ஆக்குவான்னு சொன்னவங்க கோட்டு படம் ஃபெயிலர் ஆயிடுச்சு, தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு நஷ்டஈடு கேட்டிருக்காங்க திரையரங்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.